ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் திருநின்றவூர் திருவள்ளூர் 4 வழிச்சாலை முழு வீச்சில் நடைபெற்று வரும் பணிகள். இந்த சாலை எங்கே தொடங்கி எங்கே முடியுது, எங்கெங்கே இணைப்பு சாலைகள் வருது, எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருநின்றவூர் திருவள்ளூர் இடையே 18 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட 4 வழித்தட பசுமை நெடுஞ்சாலையின் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட உள்ளது. இது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த சாலை மூலம் சென்னை திருப்பதி இடையேயான பயண நேரம் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை குறையப் போகிறது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டமானது 2011ஆம் ஆண்டு சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை 124 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 வழிச்சாலையாக மாற்றும் பணி ரூபாய் 571 கோடி ரூபாய் மதிப்பில் வேலைகள் தொடங்கப்பட்டன. பாடி திருநின்றவூர், திருநின்றவூர் திருவள்ளூர், திருவள்ளூர் ஆந்திர எல்லை பகுதி என 3ஆக பிரித்து நெடுஞ்சாலைத்துறை பணிகள் நடந்து வந்தன. ஏற்கனவே திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து திருநின்றவூர் வரை மீதமுள்ள பணி பல ஆண்டுகளாக நிலம் கையகப்படுத்தும் பணி காரணமாக நிலுவையில் இருந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு முதல் 324 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் துவங்கி நடைபெற்றன. ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்கலூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு வழியாக திருநின்றவூர் வரை 17.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இச்சாலையில் 7 இடங்களில் மேம்பாலம் மற்றும் 17 இடங்களில் சிறிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் இருந்து திருநின்றவூர் வரை நடைபெறும் பணிகளை இப்போ பார்க்கலாம். இது திருவள்ளூர் அருகே உள்ள திருப்பாச்சூரில் இந்த நெடுஞ்சாலை அமையும் பகுதி. இது திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை காளஹஸ்தி செல்லும் சாலைக்கான இணைப்பு சாலை. இது புதிதாக கட்டப்பட்டு வரும் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம். இது விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இது நிகேதன் பாடசாலை பள்ளி. இது பெரும்பாக்கம் ஏரி. இது ஏபிஎஸ் பள்ளி. திருவள்ளூரிலிருந்து இந்த பள்ளிக்கும் எடப்பாளையம் மற்றும் தலக்காஞ்சேரி செல்ல ஒரு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் ரியல் எஸ்டேட் துறை நன்கு வளர்ந்து வருகிறது. இது திருவள்ளூரிலிருந்து ஈக்காடு, கும்மிடிப்பூண்டி, ரெடில்ஸ், பெரியபாளையம் செல்லும் சாலைக்கான இணைப்பு சாலை.
இது காக்குலூர் புட்லூர் கோவில் செல்வதற்கான இணைப்பு சாலை. இது காக்குலூர் தொழிற்பேட்டை. இது தண்ணீர் குளம் சாலை. தற்போது இது மூடப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் வருகிறது. இங்கு எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை செல்லும் 10 வழிச்சாலை இணைகிறது. இங்கிருந்து இந்த சாலை ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்கிறது. இது கீழானூர் செவ்வாப்பேட்டைக்கு செல்லும் இணைப்புச் சாலை. இது சிறுகடல் பகுதி. பூண்டியரிலிருந்து செம்பரம்பாக்கம் புழலேரிக்கு நீர் பிரிந்து செல்லும் பகுதி.
இது கந்தன் கொல்லை திருவள்ளூர் வேப்பம்பட்டு சிடிஎஸ் சாலை. பட்டாபுரம் டைட்டில் பார்க், இங்கிருந்து தெரியும் டாடா ஸ்டீல் தொழிற்சாலையுடன் இந்த சாலை முடிவடைகிறது. இது திருநின்றவூர். இந்த சாலை பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் திருவள்ளூர் மற்றும் வேப்பம்பட்டு நகரங்களின் பெரும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். பயண நேரம் குறைவதுடன் பாதுகாப்பும் எரிபொருள் சிக்கனமும் மேம்படும். அதேபோல் திருநின்றவூர் திருவள்ளூர் இடையே உள்ள இருவழிச்சாலையை தவிர்த்து செல்லவும் இந்த புதிய சாலை உதவும். திருவள்ளூர் வேப்பம்பட்டு போன்ற நெரிசலான பகுதிகளை தவிர்த்து நேராக செல்ல முடியும். சென்னை திருப்பதி இடையேயான பயண நேரம் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை குறையும். இந்த திட்டம் முழுமையாக முடிந்ததும் சென்னை திருப்பதி பயணம் வேகமாகவும் சீராகவும் பாதுகாப்பாகவும் அமையும். இது பக்தர்கள், வணிக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பெரும் நன்மையாக இருக்கும்.
ஏற்கனவே பாடி கொரட்டூர் சந்திப்பில் தொடங்கும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திருநென்றூர் வரை 22 கிலோமீட்டர் வரை 4 வழிச்சாலையாக உள்ளது. இந்த பகுதியில் 6 வழிச்சாலையாக விரிவாக்க திட்டம் மாநில நெடுஞ்சாலைத்துறையால் முன்மொழியப்பட்டு நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சனையால் பணி தொடங்கவே இல்லை. பாடியிலிருந்து திருநென்றூர் வரை உயர்மட்ட சாலைகள் அமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பாடியிலிருந்து திருநென்றூர் வரை உயர்மட்ட சாலைகள் அமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.